இப்ப முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். கணக்கு வழக்கு நம்ம சொல்றோமே, அது எதை குறிக்கும் தெரியுமா? கணக்குன்னு ஒண்ணு போட்டாலே வழக்குன்னு ஒண்ணு வந்துடும் அப்படிங்கிற அர்த்தத்துல கணக்கு வழக்கு அப்படின்னு அர்த்தமா? கணக்கு கொடுத்தா வழக்கு வருமா, கணக்கு கொடுக்காட்டி வழக்கு வருமா? அது அதை விட நுட்பமான விஷயம். ஆனா கணக்கு வழக்கு என்ற வார்த்தை எப்படி உருவாயிட்டுன்னு கேட்டா, தமிழிலே 11 கணக்கு என்பது நீதியை சொல்லுகிற ஒரு நூல். 11 கணக்கு நூல்கள் என்று அறம் சார்ந்த நூல்களை 11 கணக்கு என்று வகுத்தார்கள். இந்த வழக்கு என்ற வார்த்தை என்ன பொருள் என்று கேட்டால், மரபு, கஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். சில விஷயங்கள் நூலில் இருக்காது, ஆனா மரபில் இருக்கும். இப்ப இந்த கோயில்ல யாருக்கு முதல் மரியாதை அப்படிங்கறதெல்லாம் எழுத்துப்பூர்வமா இருக்காது, ஆனா அந்த கோயிலுடைய அந்த பாரம்பரியத்தில் இருக்கும். ஒரு திருமணத்துல, ஒரு ஜாதியில பழக்க வழக்கங்கள்ல இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நூல்ல எழுதி வைத்திருக்க மாட்டார்கள். ஆனா அது அப்படித்தான் நிகழும், அந்த மரபு வழி நிகழும். அதற்கு வழக்கு என்று பெயர். வழக்கொழிந்து அப்படின்னா அது வழக்கம் என்றால் பின்பற்றுதல். எப்படி அழகா ஒரு வார்த்தை போட்டா பாருங்க. ஒண்ணு ஒரு நூல்ல இருக்கணும், இல்ல நடைமுறையில் இருக்கணும். ரெண்டுலையும் இல்லாததை இவன் பேசுவான், கணக்கு வழக்கு இல்லாம பேசுவான் பாங்க. அதாவது 11 கணக்கில் சொல்லப்பட்ட அறங்களோடும் அது சேராது, இந்த உலகம் பின்பற்றி கொண்டு வருகிற மரபுகளோடும் அது சேராது. இந்த கணக்கு வழக்கு என்ற இரண்டிலும் இல்லாமல் வாழுகிற மனிதர்களை உலகம் ஒத்துக்கொள்வது இல்லை. மரபில் இருக்கணும், கஷ்டத்தில் இருக்கணும். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அடிமை என்று பேசுகிறார், ஒரு சிவனடியார் வந்து பேசுகிறார், இவர் அடிமை, எனக்கு அடிமை என்று பேசுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஆட்சியில் ஆவணத்தில் மற்றொன்று சாட்சியில் நீங்கள் காட்டுக என்று கேட்கிறார். ஆட்சியில் சொன்னா கன்வென்ஷன், ஆவணத்தில்னா டாக்குமெண்ட், ஏதாவது எழுதி இருக்கணும். அல்லது அயலார்த்தங்கள் சாட்சியில் யாராவது ஒரு ஐ விட்னஸ் போட்டு இவன் அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்கணும். இது 3 இல்லைன்னா நான் எப்படி ஒத்துக்குவேன் அப்படின்னு ஒரு லீகல் பாயிண்ட் பெரிய புராணம் என்ற நூல்ல பேசப்படுறது. ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி அயலார் மற்றார்த்தங்கள் காட்சியில் 3இல் ஒன்றை காட்டுக, 3ல ஏதாவது ஒன்றை காட்டு அப்படின்னு கேட்கிறார். அது மாதிரி கணக்கு வழக்கு என்று ஒரு வார்த்தை தமிழிலே இருக்கிற ஒரு வார்த்தை. அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அறநெறிகளை எடுத்து சொன்ன நூல்கள் தமிழில் 1000. நாம் அதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் தெரியுங்களா? சமண முனிவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் அறம் பற்றி அதிகம் கவலைப்பட்டவர்கள் சமண முனிவர்கள். அவங்க தான் நிறைய நீதி நூல்களை உலகத்துக்கு எழுதி கொடுத்தார்கள். கொஞ்சம் நாம மனம் தாண்டி ஆராய்ந்தோம்னு சொன்னா திருவள்ளுவர் கூட ஒரு சமண புலவராக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு என்றுதான் ஒரு ஆராய்ச்சி முடிவுக்கு நம்மாலே வர முடியும். ஏனென்றால் நீதி நெறியிலே ஒரு சில கணக்குகளை திருவள்ளுவர் வகுத்து காட்டுகிறார், அறம் சார்ந்த செய்திகளை எடுத்துரைக்கிறார். அதனால் அவருடைய இயல்பின் கணக்கின்படி பார்த்தால் அவர் சமண சமயம் சார்ந்தவராக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு என்று நாம் சொல்ல. எதையுமே முடிந்த முடிவா சொல்லக்கூடாது, இதுதான் அப்படின்னு நம்மால தீர்மானிக்க முடியாது. கண்டிப்பாக அது அப்படியே மாறி இருப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு புறத்தில் இருக்கட்டும். ஆனாலும் அறம் சார்ந்த சிந்தனைகளை படிப்பது என்பது நம்முடைய ஒரு நல்ல பழக்கம். அதற்கு பள்ளிக்கூடம்னு தொடங்கணும், கல்வின்னு தொடங்கணும். இந்த புஸ்தகத்தெல்லாம் நாம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு கல்வி வளாகத்திலேயே இந்த நூலகத்தை நூற்காட்சியை நடத்துறோம் நினைக்கிறேன். நம்ம படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக. ஆனா நம்முடைய மக்களுக்கு படிப்பதற்கு பொறுமை ரொம்ப குறைச்சல். படிப்பதற்கு எதுக்கு சொல்லணும், நம்ம மக்களுக்கு பொறுமை ரொம்ப குறைச்சல். மொத்தமா சொல்லாமே. அதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? பொறுமை வேண்டாத விஷயத்துல இருக்கும், பொறுமை வேணுங்கிற விஷயத்துல இருக்காது. ஒரு கியூல நின்று பஸ்ல போகலாம் அப்படின்னா அதுல பொறுமை இருக்காது. ஒரு வரிசையில நின்று ஒரு கொடுக்கிற பொருளை வாங்கலாம் அப்படிங்கிறதுல பொறுமை இருக்காது. ஆனா டிவி சீரியல்ல எவ செத்தான்னு பாக்குறதுக்கு 2 மாசமா காத்திருப்பாங்க. எவ கூட ஓடி போனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷமா காத்திருப்பாங்க. அதாவது பொறுமையா இருக்க வேண்டிய விஷயத்துல பொறுமையா இல்ல, பொறுமையா இருக்க வேண்டாத விஷயத்துல பொறுமையா இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியமான கொடுமை. அப்படி நூல்களை சவுண்ட் குறைச்சு வைங்க. நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்பது அப்படிங்கிறது புத்தகம் என்ன செய்யும், அதான் எனக்கு தலைப்பு. புத்தகங்கள் படிக்கிற போது நம்முடைய அறிவு வளரும்.
ஒருத்தர் கேட்டார், இருந்தா தானே சார் வளர்றதுக்கு, இல்லவே இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டார். எல்லாருக்குமே இறைவன் அறிவு கொடுத்திருக்கிறான். யாருக்கு அறிவு கொடுக்கல? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார். பாரதி பாடுறார். எல்லாருக்குமே அறிவு உண்டுங்க. சில பேர் பயன்படுத்துவாங்க, சில பேர் பயன்படுத்த மாட்டாங்க. இது எதுக்கு? நம்ம இந்த கார் பயன்படுத்தாம இருந்தா செகண்ட் ஹேண்ட் விற்கிற போது கொஞ்சம் கூடுதல் விலைக்கு போகும். இவங்க மூளையெல்லாம் இன்னொருத்தருக்கு வித்தோம்னா கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்கலான்ற ஐடியால அதை அதிகமா பயன்படுத்தாம வேணா சில பேர் வச்சிருப்பாங்க. ஆனா யாருக்குமே ஒரு விஷயத்துல அறிவு இல்லாம இல்லை. அதுக்குரிய வாய்ப்பு கொடுக்கணும், படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு கொடுக்கணும். கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அவர் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். ரொம்ப அபூர்வமான ஒரு கதை அது. மாணவிகளுக்கு ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் வகுப்புல. அதுல எந்த அபூர்வமும் இல்லை. மாணவிகளுக்கு ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ மாணவிகள் ஒருத்தி சொல்றா, மேடம் போர் அடிக்குது, வேற ஏதாவது விஷயம் பேசுங்க இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ்ல, பாடம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு என்ன கொடுமைன்னு கேட்டா, 7 வயசுல 8 வயசுல திருமணம் பண்ணி வைப்பாங்க. இந்த குழந்தை திருமணம் என்பது அக்கிரமத்துல பெரிய அக்கிரமம். ஒரு பெண்ணினுடைய, அதுலயும் 7 வயசுல திருமணம் பண்ணி வச்சு 8 வயசுல விதவையான பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. பாரதியார் தன்னுடைய மைத்துனியை பார்க்கிறார், மனைவியினுடைய தங்க மைத்துனி. ரொம்ப இளம் வயதிலேயே பாரதியாருடைய அந்த மைத்துனி விதவை ஆயிட்டா. அந்த பாரதியால தாங்க முடியல. செல்லம்மா பாரதியே சின்ன வயதுல பாரதிய பலி கொடுப்ப, பாரதிக்கு 39 வயசு, அதனால இளமையான வயதிலேயே விதவையானவள் செல்லம்மா பாரதி. அவருடைய மைத்தினி இன்னும், அதாவது திருமணமாகி கொஞ்ச நாள்லயே போயிட்டாங்க கணவர், இளம் வயதுல விதவை ஆயிட்டா. அந்த காலத்துல இதை பத்தி யாரும் கவலைப்படல. பெண்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் இழைக்கிறோமே அப்படிங்கறத பத்தி கவலைப்படல. ஆனா எனக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, அந்த காலத்துல குழந்தை திருமணம் அநியாயம்ங்கிறத இப்பவாவது நாம கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த காலத்திலையும் குழந்தை திருமணம் ஒன்னும் பெரிய அநியாயம் இல்லைன்னு பேசுகிற அதிசயமான மனிதர்களை இந்த நூற்றாண்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, ஏன்னா எனக்கே அதுதான் நடந்தது அப்படின்னு பெருமையா பேசுகிற எத்தனையோ வேடிக்கை மனிதர்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பாவத்தில் பெரிய பாவம். ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற பாவம் அது. கல்கி என்ன பண்றாரு, ஒரு கதை எழுதுறாரு. அந்த கதையில வர டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கதை சொல்றாங்க. ஒரு பொண்ணு இளம் வயசுல விதவை ஆயிட்டா. அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு போகவும் முடியாது, வீட்டிலேயே விட்டுட்டு போகவும் முடியாது. ஏன்னா வெளியில கூட்டிட்டு போனா நல்லது கெட்டதுக்கு திட்டுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு நீ இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரிய, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பொண்ணை கூட்டிட்டு போக முடியாது. வீட்டுல விட்டுட்டு போலாமா, வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல எப்படி விட்டுட்டு தனியா போக முடியும்? போகவும் முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு உறவினருடைய திருமணத்துக்கு போறாங்க. நம்ம நம்புறது கஷ்டம். அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி மாடிப்படி ஏறி போற இடம், அந்த படி ஏறதுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும். இப்பெல்லாம் நம்ம வீடு கட்டும் போது அந்த இடத்த பெருசா லெட்ரின் கட்டுவோம். படி ஏறி திரும்புற இடத்துல நடுவுல ஒரு இடம் கிடைச்சா அதுல ஒரு லெட்ரின் கட்டுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள அந்த பொண்ணை கூப்பிட்டு உள்ள போய் உட்காரு, நாங்க முகூர்த்தத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியில வர வரைக்கும் நீ வெளியிலேயே வரக்கூடாது, எங்கேயும் நீ வரக்கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாது, பட்டா உன்னை தப்பா பேசுவாங்க, அந்த படிக்கட்டுக்கு கீழே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு பொண்ணை உள்ள விட்டுட்டு அந்த அப்பா அம்மா உள்ள போயிட்டாங்க. அந்த பொண்ணு அங்கேயே உட்கார்ந்துருக்கு. பாம்பேல இருந்து வந்த ஒரு பையன் அவன் படியில ஏறி இப்படி போகும்போது அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற அந்த பொண்ணை இப்படி பாக்குறான். ஏன் இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு வேற ஒருத்தட்ட விசாரிக்கிறான். அவ இளமையான வயசுல விதவை ஆயிட்டாப்பா, அவளால வேற வழி இல்லை, நல்ல காரியத்துல கலந்துக்க கூடாதுன்னு உட்காந்து வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு மனசு கேட்கல, இது என்ன அநியாயம். உடனே ஒரு காயத்தை எடுத்தான், அதுல பேனால எழுதினான், நீ விரும்பினால் நான் உன்னை மறுமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு இரவு நான் பாம்பே மெயிலுக்கு புறப்படணும், ரயில்ல போறதுக்கு முன்னாடி உன் முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும், தெரிஞ்சா உங்க அப்பா அம்மாட்ட நான் பேசுறேன், நீ உன்னுடைய முடிவை எனக்கு உடனே சொல் அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி அப்படி படிக்க தாண்டி போகும்போது கசக்கி கீழே அப்படி தூக்கி அந்த பொண்ணுகிட்ட போட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த பொண்ணை பிரிச்சுட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அழுதுகிட்ட உட்கார்ந்துருக்கு. ஆனா அன்னைக்கு இரவுக்குள்ள இவன் முடிவு சொல்லல, அவனும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு திருமணமும் நடக்கல. அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்றா, அப்பா தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணு. என்ன?
என்ன பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வையின்னா. அந்த பொண்ணு ஏன் அழுதுன்னு உங்களுக்கு புரியுதா? அவன் என்ன எழுதியிருக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு மறுவாழ்க்கை கிடைச்சிருக்கும். அப்பா என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்க வையினார். எதுக்கு தெரியுங்களா? யாருக்கும் தெரியாம அந்த கடிதத்தை படிக்கிறதுக்காகவே என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்க வைன்னு கெஞ்சிரா அவர். அம்மா வேண்டான்னு எதிர்க்கிறா. அது எப்படி இந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணை போய் படிக்க வைக்கிறது? ஒண்ணு வேண்டியது இல்லை அப்படிங்கிறா. அப்பா சொல்றார், முடியாது, அவளுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, படிக்கட்டுமே, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறார். அந்த பொண்ணு படிச்சு பெரியவளாகி இந்த டீச்சர் பேசிக்கிட்டே போறாங்க, கதையை சொல்லிக்கிட்டே வராங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எல்லைக்கு மேல பொறுமையா இருக்காது. அவங்க கேட்டாங்க, டீச்சர் சும்மா கதையை இழுத்துக்கிட்டே போறீங்களே, கடைசியா அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு. அந்த பொண்ணு தான் இப்ப டீச்சர் ஆகி உங்க முன்னாடி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு முடிச்சாங்க. இது கல்கியினுடைய அருமையான ஒரு கதை. ஒரு பெண்ணுக்கு கல்வி என்பது இல்லைன்னா வாழ்க்கை எவ்வளவு வீணா போயிடும் அப்படிங்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்காக அமரர் கல்கி எழுதின கதை. இதுல 2 செய்தி இருக்கு. இளம் வயதில் 8 வயதில் 7 வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்கிற அதிமுட்டாள்தனமான கொடுமை இருக்கிறது, அது தவறானது. பெண்ணை படிக்க விடாதபடி தடுப்பது என்பது அதை விட அயோக்கியத்தனமானது. அந்த பெண்ணை படிக்க வைத்து கல்வி கொடுக்க வேண்டும் என்று கருதிய சான்றோர்களை எல்லாம் இந்த நாடு மதிக்க வேண்டும். படி படி, நீ படித்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்று படிப்பதற்கான காரணங்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவர் நமக்கு வலியுறுத்தினார்கள். பெண் கல்வியை பாரதி வலியுறுத்தினார், திருவிக வலியுறுத்தினார், தந்தை பெரியார் வலியுறுத்தினார். பெரியார் ஒரு வார்த்தை சொல்றார், எப்பா பொம்பளை பிள்ளைங்கிட்ட இருந்து கரண்டியை புடுங்கிட்டு புஸ்தகத்தை கொடுங்கப்பா அப்படின்னார். ஏன்? படிக்கட்டும், அவங்க படிச்சாதானே உருப்பிடுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்காக கரண்டியை புடுங்க வேண்டாம். ஏன்னா இப்பவே பல பேர் குக் பண்ணி சாப்பிடாம புக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற காலம் இது. இன்னும் கரண்டியை வேற புடுங்கிட்டான்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். நீலகண்டன் திருச்சியில ஒரு பேச்சாளர் பேசுவார், ரொம்ப நல்லா சொன்னாரு. முன்னெல்லாம் குழந்தை வீட்டில் அழுதுன்னா அம்மா என்ன சொல்லுவா, ஒரு 5 நிமிஷம்ப்பா இந்த வெந்துரும்பா, 5 நிமிஷம்பா வெந்துரும்பா. இப்ப அப்படி இல்லை, 5 நிமிஷம்பா வந்துரும்பா வந்துரும்பான்னு. ஏன்னா வெளியில இருந்தா ஜொமேட்டோல வந்தாகணும், எல்லாமே வந்துரும்பான்னு சொல்ற காலம். இதை எதுக்கு சொல்ல வரேன்? பெண் கல்வி என்பது முக்கியம், படிப்பது என்பது முக்கியம். அப்படி படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைய முடியும். சார், இன்னைக்கு நீங்க பெருமையா உங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பாராட்டி சொன்னீங்கல்ல, பெண் கல்வி என்ற ஒன்று வாய்த்ததால் தானே பெண் ஒரு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக அமர்ந்து ஆட்சி செய்ய முடியுது. கல்வி ரொம்ப முக்கியம் சார், படிப்பு ரொம்ப முக்கியம். புத்தகம் என்ன செய்யும்? புத்தகம் என்ன செய்யும்? ஒரு கிராமத்து பெண்மணியை மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆக்கி காட்டும். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு புத்தகம் என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்யும். ஒரு எங்க வேணாலும் வாழ்க்கையில உயர்த்தி கொண்டு போய் உட்கார்த்தி வைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னும் புத்தகம்னு இல்லை, நீங்க விரும்பி படிக்கிற பல்வேறு புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பல வகையில மாற்றி அமைக்கும், சிக்கல்ல இருந்து விடுவு காண்பதற்கு உதவியா இருக்கும். இதே ஈரோடு இதே மாவட்டத்தில் திருச்செங்கோடுல ஒரு முறை நான் கண்ணகி விழாவுக்கு பேச வந்திருந்தேன். திருச்செங்கோடு கண்ணகி விழாவில் கீழே அந்த கோயில் இதுல மாதிரி ஷெட்டு போட்டு அதுல விழா நடக்குது. அப்ப மத்திய இணை அமைச்சராக சகோதரியார் மாண்புமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக இருந்தாங்க. அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. திருச்செங்கோடுல ஒரு பிரச்சனை எப்படின்னா, கண்ணகி கோட்டம் அங்க கட்டணும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முந்தின இருந்த ஆட்சியில் இருந்த அரசுல கண்ணகி கோட்டத்துக்குன்னு நிலம் ஒதுக்கிறது, நிதி ஒதுக்கிறது. அங்கதான் கண்ணகி வந்து மேல போனா, அவ நின்று மேல போன இடம் திருச்செங்கோடு மலை. இன்னும் ஒரு கோணத்துல ஒரு மார்பு உடையவராக திருச்செங்கோடு மூர்த்தி இருக்கார் இல்லையா, அது ஒரு மாமூலை உடைய கண்ணகியைத்தான் குறிக்குது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். எல்லாமே ஒரு சிந்தனை தானே, அது உண்மை பொய் என்பதெல்லாம் வரலாற்று ஆய்வுக்கு உட்பட்டது. அப்படி ஒரு ஐடியா இருந்ததால இது கண்ணகி இந்த இடத்துல இருந்து தான் இறைவனை நோக்கி மேல போனா, அதனால கண்ணகிக்கு இங்க கோட்டம் கட்டணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து அமைச்சர்கிட்ட வற்புறுத்துறாங்க. கண்டிப்பா மேடையிலையும் மனு கொடுக்குறாங்க, நீங்க இங்க அறிவிக்கணும், இந்த மாதிரி கண்ணகி கோட்டம் கட்டுவோம்னு அறிவிக்கணும் அப்படின்னு. அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க, முதல்ல பேசும்போது நீங்கெல்லாம் சொல்றீங்க இது கண்ணகி இங்க தான் மேல போனான்னு சொல்லி, ஆனா நான் என்ன பண்ண முடியும், எங்க தலைவர் அதை ஒத்துக்கல. எங்க தலைவர் அதை ஒத்துக்கல. கேரளால இருக்கிற அந்த பீர்மேடா தேவி மேடா அதுகிட்ட இருந்து தான் கண்ணகி கோயில் இருக்கு, அவ அங்கிருந்து தான் மேல போனா அப்படிங்கிற வரலாற்றை தான் அவர் ஒத்துக்கிறார். இங்கிருந்து கண்ணகி மேல போனதாக சிலப்பதிகாரத்துல இல்ல அப்படிங்கறது அவருடைய அபிப்பிராயம். நான் எப்படி சொல்ல முடியும், நான் அமைச்சர். ஆனா ஒரு இலக்கியம் வரலாறு இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை.
அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் விளக்கம் சுகீசிவம் சொல்லுவான்ட்டு உட்காந்துட்டாங்க. ஏன்னா நான் அந்த தொகுதியில நிக்க போறது இல்ல, அவங்க தொடர்ந்து நிக்கணும், நான் அந்த தொகுதியில நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்ன மாட்டி விட்டுட்டு இதுக்கு விளக்கங்கள் அவர் சொல்லுவார்ன்ட்டு உட்காந்துட்டாங்க. பதறிட்டு அதான் அடிபட்டாலும் சொந்த ஊர்ல அடிபடலாமே ஒழி அடுத்த ஊர்ல போய் அடி வாங்கலாமா? இது என்னடா நமக்கு பிரச்சனையா போச்சு அப்படின்ட்டு. நல்ல வேளை நான் சிலப்பதிகாரம் படிச்சதால தப்பிச்சேன். எப்படி? உடனே அங்க சொன்ன சிலப்பதிகார புத்தகத்தை கொண்டாங்க அப்படின்னு. சிலப்பதிகார புத்தகத்தை நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தாதான் அதை எப்படி கரெக்டா நிறுவ முடியும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் லாவும் படிச்சவன், ஆனா எதையும் சரியா படிச்சேன்னு கேட்காதீங்க. லாவும் படிச்சவன், அதுல அந்த அந்த ஆர்குமெண்ட்டை கரெக்டா வைக்கணும். நான் என்ன சொன்னேன், நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, மதுரையில கண்ணகி சபதம் பண்றா, அதுக்கப்புறமா அவன் கால்நடையாக நடந்து வருகிறாள். அப்படி கால்நடையா நடந்து வரும்போது இளங்கோடிகள் என்ன எழுதுகிறார், வைகை நதிக்கரை ஓரமாக நடந்து வந்தாள் அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா நீங்க ஒரு காட்டிலேயே நீங்க போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பாதை தவறி போயிட்டா உங்களுக்கு கத்துக் கொடுக்குற முதல் விஷயம் என்னன்னா, அங்க ஏதாவது நீர் ஓடை ஓடும் என்றால் அதன் கரையோரமாக நடந்து போ. இது இன்னைக்கு இல்லைங்க, அமேசான் காடுல போய் நம்ம சிக்கிட்டா கூட ஒரு நதிக்கரை ஓரமா நடந்து போனா எங்கேயாவது ஒரு குடியிருப்பை கண்டுபிடிக்கலாம். இது நதி வழியாக நடந்து போகிற போதுதான் ஒரு பாதை தெரியாதவர்கள் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியும். இதை இளங்கோடிகள் சொல்றார், கண்ணகி அந்த வைகை கரை ஓரமா நடந்து போனா அப்படின்னு எழுதுறார். நான் திருச்செங்கோடு மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், வைகை உங்க ஊர்ல ஓடுதாப்பா? வைகை உங்க ஊர்ல ஓடுதாப்பா? இல்ல நாங்க. அப்ப இங்க வரலப்பா. நான் உண்மையை சொல்லணும், பொய் சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, இங்க கட்டணும் அப்படிங்கிற ஐடியால. வைகை வழியா நடந்து போனான்னு பாட்டுல இருக்கு, பாட்டை எடுத்து படிச்சேன். அவ வைகை ஆத்தங்கரையை ஒட்டியே நடந்து போறா அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. திருச்செங்கோடு கிட்ட வைகை வருதாப்பா? வரல. அப்ப இங்க வரலப்பா. இப்ப நல்ல வேளை நான் சிலப்பதிகாரம் படிச்சதாலதான் நீங்க அடிபடாம தப்பிச்சு. புத்தகம் என்ன செய்யும் கேட்கிறீங்க இல்லையா? அடி வாங்காமல் காப்பாற்றும் என்பதற்கு புத்தகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும். ஆனா சொல்லிட்டு அதுதான் அடுத்தது நம்ம வேலையை காமிச்சேன். அமைச்சர் பக்கம் திரும்பின. ஆனா ஒன்னும் தப்பு இல்லை, நீங்க ஒரு கண்ணகி கோட்டை இங்க கட்டி கொடுக்கலாம், அப்பதான் அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியும்னு. அது உங்க பிரச்சனை, நீங்க தொகுதி மக்களை கவனிச்சுக்கணும், அது வேற சமாச்சாரம். ஆனா கண்ணகி இங்க வரல. ஏன்னா நாம என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்குரிய ரூட் கண்டுபிடிக்கணும். சார் இப்ப கூட சார் சுப்ரீம் கோர்ட்ல ராமர் கோயிலை பத்தி பிரச்சனை வந்தது இல்லையா? அதுல ஒரு குறிப்பு இருக்கு, ஸ்கந்த புராணத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அந்த ரெஃபரன்ஸ் ஒருத்தர் கோட் பண்ணி தான் இந்த புஸ்தகத்துல இந்த இடத்துல இத பற்றிய இந்த குறிப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லி தான் ஜட்ஜஸ் கன்வின்ஸ் பண்றாரு. நான் அது நியாயப்படுத்துறேன்னா இல்லையான்னு என்ன கேட்காதீங்க. ஆனா புத்தகங்கள்ல இருந்து தான் நீங்க சில உண்மைகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வரலாறு எழுதியிருப்பாங்க, காவியமா எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் கற்பனையாவும் எழுதியிருப்பாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா கவிஞருமே கொஞ்சம் கற்பனையா எழுதுவார்கள், கொஞ்சம் மிகையா எழுதுவார்கள். சார் எந்த கவிஞன் மிகையா எழுத மாட்டான்? இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, சாதாரணமா நம்ம வீடுகளில் பாடுற தாலாட்டு பாட்டுல கூட குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வரேன்னாங்க. குடிநீர் திட்டமே போட வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா 2 கிள்ளி விட்டா போறோம், அது பாட்டுக்கு ஆராய் பெருகி வர நம்ம பாட்டுக்கு இந்த பக்கமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாசிபிள் அது? அந்த புள்ள 2 சொட்டு கண்ணீர் விட்டு இருந்தா அதுவே பெரிய ஆச்சரியம். அதுவே கூட அம்மா பாடினதுனால கூட அழுதுருக்கலாம். அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இந்த குழந்தை அழுதுன்னு சொல்லும் போது அந்த தாய் பாசம், அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர, அதில் யானை குளித்தேற, குதிரை குளித்தேற, அடேங்கப்பா, புழுகுனா புழுகு, அதுக்கு ஒரு எல்லை கிடையாத புழுகு. எந்த லிட்ரேச்சர்லயுமே எக்ஸாஜரேஷன்ங்கிறது இருக்கும், மிகைப்படுத்துதல் என்பது இருக்கும். ஒரு புலவர் எழுதும் போது உண்மையிலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி போறது இருக்கும். அதனால புலவரை 100க்கு 100 நாம அப்படியே வரலாற்று சான்றா எடுத்துக்க முடியாது. ஆனாலும் சில வரலாற்று உணர்வுகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் புத்தகம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரலாற்றை கற்றுக் கொடுக்கும். ஹிஸ்டரி அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கும். இப்ப ராஜராஜ சோழனுடைய ஆட்சி என்பது ஒரு தலை சிறந்த ஒரு ஆட்சின்னு வர்ணிக்கிறாங்க ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை. ஏன்? அதாவது காவிரி வருது, காவிரி வழியெல்லாம் காடா இருக்கு.
இந்த காடு திருத்தி அவற்றை நாடா மாற்றணும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமான விஷயம். நகரங்களை உருவாக்கி கொண்டு போவது அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவன் அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்கீம் கண்டுபிடிக்கிறார். ராஜராஜ சோழர் அவர்னு சொல்லணும் கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறாரு? முதல்ல அங்கே தானமா ஒரு நிலம் கொடுக்கிறது ஒருத்தருக்கு. அந்த தானமான நிலத்தை கொடுத்துட்டு 8 ஆண்டுகளுக்கு 9 ஆண்டுகளுக்கு வரி கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறது. அப்புறம் அவர் அங்க போய் செட்டில் ஆன உடனே எங்க ஒத்த மனுஷன் ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துருப்பான. அப்படி தானம் பெற்று அந்த இடத்துக்கு போனவர் என்ன பண்ணுவாரு? 10 பேர் துணை இருந்தா தான் அவர் பாதுகாப்பா இருப்பாரு. அவரே 10 பேர் கூட்டிட்டு வந்துருவாரு. இல்ல என்ன அழகு பாருங்க. அதுக்காக தொடர்ந்து அவர் வரி கட்டாமே இருந்தா கவர்மெண்ட் என்ன ஆகுது? 8 ஆண்டுகளுக்கு பிறகு வரி உண்டுன்னுட்டான். 8 வருஷம் 9 வருஷம் வரைக்கும் வரி விலக்கு உண்டு. அப்புறமா வரி கட்டணும். ஏன்? அப்பதான் அடுத்த ஊருக்கு அவர் போவாரு. இந்த காட்டை நகரமாக்கிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாரு. இப்படியே தன்னுடைய அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பகுதிகளை நகரங்களை உருவாக்குவதற்கு ராஜராஜ சோழன் ஒரு அருமையான திட்டத்தை வகுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு நகரை நிர்மாணிப்பதற்கு உரிய அந்த ஏற்பாடு எப்படி செய்யணும்? இறையிலி நிலங்கள் அப்படின்னு தானமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கிறது. கொடுத்து 8 ஆண்டுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஊரை அமைச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்தா வரி கட்டணும், நீங்க அதனால அடுத்த ஊருக்கு போங்க அப்படின்னு அனுப்புறது. இப்படி நகரத்தை விருத்தி செய்கிற பழக்கத்தை ராஜராஜ சோழன் கையாண்டிருக்கிறார். இதை நீங்க எங்கிருந்து போய் தெரிஞ்சுக்குவீங்க? குடவாயில் பாலசுப்ரமணியம் புக்கு படிக்கணும், தம்பி மன்னர் மதனுடைய புக்கு படிக்கணும், அதே மாதிரி கல்கியனுடைய நாவல் படிக்கணும். அதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு வரலாற்றில் நடந்த சில உண்மைகள் தெரியும். சார், பொன்னியின் செல்வன் கல்கி எழுதினது 100க்கு 100 சரித்திரத்தை பின்பற்றியது அல்ல. நீங்க அந்த விழிப்போடையும் இருக்கணும். அதுதான் நம்ம ஆள்ற இருக்கிற கெட்ட குணம். ஒண்ணு எதையாவது நம்பினா 100க்கு 100 நம்பி கெட்டு போயிடுறான். 100க்கு 100 உண்மையா யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டிய உண்மையை தான் சொல்லுவாங்களே ஒழிய யாருமே எல்லாருக்கும் வேண்டிய உண்மையை சொல்லிட்டு உதவாங்க மாட்டாங்க. நீங்க எல்லாருக்கும் வேண்டிய உண்மையை சொன்னீங்கன்னா யாருக்குமே உங்களை பிடிக்காம போயிடும். இது உலகத்தோட இயற்கை. கல்கி எப்படி கொண்டு போறாரு, அந்த கதையை வேற மாதிரி கொண்டு போறாரு. ஆனா பொன்னியின் செல்வன் நீங்க படிச்சீங்கன்னா அந்த காலத்து ராஜராஜ சோழனுடைய அந்த காலத்து சோழ மண்டலத்தினுடைய வாழ்க்கையின் சுகத்தை ஒரு எழுத்து மூலமா நீங்க அனுபவிக்கலாம். இப்ப எதுக்கு சொல்ல வர? ஒரு நாவல் படிச்சா கூட, ஒரு சரித்திர நாவல் படிச்சா அந்த காலத்தினுடைய அனுபவத்தையும் சுகத்தையும் நம்மாலே பெற முடியும். அதனால படிக்கிற பழக்கத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேணும். நாவலா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஏஜ்ல ஒன்னொன்னு பிடிக்கும். ஒரு 20-22 வயசு வரும்போது ஒரு மனிதனுக்கு பாலகுமாரனுடைய நாவல் பிடிக்கும், ரமணிச்சந்திரனுடைய நாவல் பெண்களுக்கு பிடிக்கும், ஜெயகாந்தனுடைய நாவல் சில பேருக்கு பிடிக்கும், ஜெயமோகன் எழுத்து சில பேருக்கு பிடிக்கும், எஸ்ராவுடைய புத்தகங்கள் சில பேருக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு வரலாறு உலகத்தை முழுக்க அப்படி போய் இப்படி சுத்தி பார்த்துட்டு வர ஒரு அனுபவத்தை எஸ்ரா ஏற்படுத்துவாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல தேடி படிக்கணும். ஆனா அதன் பிறகு படித்ததை கொண்டு ஆராய்ந்து எது உண்மை எது பொய் என்று பிரித்து கண்டுபிடிக்க தெரியவன். அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து படிக்கணும். ஒரு சம்பந்தமான புஸ்தகம் சொன்னா அதை தொடர்ந்து படிக்கணும். சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. கல்யாண பத்திரிகை கொடுத்தாலே நம்ம ஆளுக்கு படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. நீங்க வேணா யார் வீட்லயா கல்யாண பத்திரிகை கொடுங்களேன், வாங்க கல்யாணமா யாருக்கு, இதை கேட்காதேன்னு தான் உனக்கு அச்சடிச்சு கொண்டாந்து கையில கொடுத்தான். அதை பிரிக்க கூட மாட்டான். எத்தனாம் தேதி கல்யாணம்? 16ஆம் தேதி. 16ஆம் தேதியா? முகூர்த்தம் காலையில 7லேருந்து 8:30. எங்க? இது எல்லாம் அச்சடிச்சிருக்கான். பத்திரிகையில போட்டிருக்கான் இல்ல, மண்டபத்தில் தாங்கள் மொய்யோடு வந்திருந்து எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்ப லேட்டஸ்ட் டெக்னிக் காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறது உட்பட போடுறது கல்யாண பத்திரிகையில், டிஃபன் என்ன அப்படிங்கிறது உட்பட எல்லாம் போடுறது. இப்ப அதை விட ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னிக் மொய்க்கு கவுண்டர் வச்சு அதை கவுண்டிங் மிஷின் வச்சு வாங்குறது. கரெக்ட். என்னமோ நடந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு பத்திரிகை கொடுக்குறான், படிக்கலாமா இல்ல சார்? நீங்க ஒரு மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியும் மருந்து பாட்டில்ல ஒரு லிட்டரேச்சர்னு உள்ள இருக்கும், படிக்கணும் சார். இது யார் யாருக்கு அலர்ஜி, யார் யாருக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கும். அதே என்னமோ நம்ம தங்க ஆஸ்பத்திரி டாக்டர் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க, நாமளும் படிக்கணும். ஒரு சிறப்பு மாதிரி ஒன்றை குடிச்சுட்டு
அப்படின்ட்டு திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சான். ஏன்டா குதிக்கிறேன்னா, குலுக்கிட்டு குடின்னு இப்பதான் சார் படிச்சேன், நான் குலுக்காமையே நான் சாப்பிட்டுட்டேன் சார், அது என்ன ஆகுமோ தெரியல, அதான் குலுங்கி பாக்குறேன். அப்படி நீ முதலியே படிச்சு தொலைச்சிருக்கலாமே ராஜா, அது சின்ன விஷயமா இருக்கணும். மருந்து நீங்க குலுக்கலன்னா மேல அப்படியே தனியா நின்றுடும், கீழே அப்படியே ஒரு கெட்டியா நின்றுடும். குலுக்கிட்டு குடின்னு அதுல போட்டிருந்தான்னா பார்க்கணும். நீ 5 ml குடி, 10 ml குடி, 1 டீஸ்பூன் எடுத்துக்கோ. சார் மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு நமக்கு டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் தெரியாது. டீஸ்பூன்னா என்ன, டேபிள் ஸ்பூன்னா என்ன, there is a difference. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப கேட்கணும் டீஸ்பூன்னா என்ன. இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போட்டுமா, நமக்கு ஒன்று தெரியலேங்கிறதுக்காக தயவு செய்து வெக்கப்பட்டு சும்மா இருக்காதீங்க. 10 பேர் உயிரை எடுங்க. ஏன், நீங்க தெரியலேங்கிறத ஒரு நாள் ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில தெரிஞ்சுக்குவீங்க. தெரியாததை தெரிஞ்ச மாதிரியா நடிச்சீங்கன்னா வாழ்க்கை முழுக்க முட்டாளாவே சாதிங்களே ஒழிய நீங்க என்னைக்குமே அறிவாளியா மாற முடியாது. எனக்கு அது தெரியாது சொல்லி கொடுக்குறியா அப்படி. சார் செல்போன் இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு செல்போன்ல ஒரு 4-5 அப்ளிகேஷன் தான் தெரியும். என் பேத்திக்கு என் பேரனுக்கும் என்னெல்லாமோ தெரியும். அதுக்கு வந்தோடனே சொல்லும், தாத்தா உனக்கு இந்த செல்போன்லாம் வேஸ்ட் தாத்தா அப்படி. அதுக்கு பேத்தி சொல்வா, தாத்தாவே வேஸ்ட். அது என்ன செல்போன் வேஸ்ட்னு தனியா வேற சொல்ற, நீ எதுக்கு தாத்தா இவ்வளவு காஸ்ட்லியான செல்போன்லாம் வச்சிருக்கிற, நீ யாராவது ஓசியில வாங்கி கொடுத்தாங்களா என்னம்மா, உனக்கு ஒரு ஆப்புமே யூஸ் பண்ண தெரியலையா? ஆமா தெரியல, எனக்கு சொல்லிக் கொடு. இல்லை அலாரம் எப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணும், அந்த மேட்டருக்கு எப்படி போகணும், அந்த இதுக்குள்ள எப்படி போகணும். எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. என் பேத்தி இடத்தில் நான் படிப்பதை போன்ற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எங்கு படிப்பதிலும் எனக்கு கிடைக்காது. உண்மை சார், எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு திருவள்ளுவர் எழுதலையா? அவங்க இந்த காலத்துல எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டா என்ன? தயவு செய்து தெரியாத போது தெரியலங்கிறத சொல்லுங்க, அதை மறைச்சிடாதீங்க, வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. எந்த செய்தியாக இருந்தாலும் கல்வி அப்படிங்கிற படிப்பு புத்தகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதான் திருவள்ளுவர் எழுதினார், கண்ணுடையோர் என்போர் கற்றோர். இந்த உலகத்துல படிச்சவன் யார் தெரியுமா? கண்ணு உள்ளவன் யார் தெரியுமா? கண்ணுடையோர் என்போர் கற்றோர், மற்றவர் முகத்திரண்டு புண்ணுடையோர். இந்த இடத்துல ஒரு புண்ணு, இங்க ஒரு புண்ணு, அவ்வளவுதான். படிக்காதவன் இந்த உலகத்துல 2 பக்கம் 2 புண்ணோட இருக்கிறான் அப்படி. இப்ப சார் படிக்கிறதுங்கிறது ஒரு அவசியம் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட் உருவாயிருக்கு. அது நல்லது இல்லை. தமிழ்ல புத்தகம் பேசுது அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒண்ணு வருது. அந்த சவுண்ட் கூட்டுறீங்க, சவுண்ட் கூட்டாதீங்க, குறைச்சு வைங்க, சவுண்ட் குறைங்க ப்ளீஸ், குறைங்க. புத்தகம் பேசுது அப்படிங்கிற பத்திரிகையில இன்னைக்கு படிக்கிற பழக்கம் எவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு இன்சிடென்ட் எடுத்து போட்டிருந்தாங்க. டிவியில ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு தெரியும், நீயா நானா ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலா எல்லார் வீட்லயுமே நடக்கிறது நானா நீயா தான். நானா நீயா, ஒரே ஒரு வித்தியாசம், அங்க கோட்டு போட்ட கோபிநாத் ஒருத்தர் தான் இல்லை, மிஸ்ஸிங். மற்றபடி எல்லார் வீட்லயுமே நீயா நானா தான் நடந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அதுல என்ன நடந்திருக்கு, படிப்பதை பத்தி ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. நான் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். புத்தகம் படிக்கணுங்கிறது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய கட்டாயம் இல்லை. அது மனசை கூட கெடுத்துடும், தவறான எண்ணங்களை கூட ஏற்படுத்தும். அதான் டிவியில பார்த்தாலே எல்லா நியூஸும் தெரியுது, போன்ல பார்த்தாலே எல்லா நியூஸும் தெரியுது. இதுக்கு மேல புத்தகம் படிக்கணுமா? புத்தகத்துல எத்தனையோ ஆபாசமான புத்தகம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சு இப்ப என்ன ஆக போகுது? இப்படி புத்தகம்னு ஒரு சைடு இதை பத்தி விமர்சனம் பண்றாங்க. அவங்க எல்லாரும் குறிப்பிடுறது புத்தகம்னு சொல்வது நல்ல நூல்களை அல்ல, வெகுஜன பத்திரிகைகளை சொல்றாங்க. வெகுஜன பத்திரிகையை படிக்கிறது அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட படிப்பு தான். நான் இன்னொன்னு கூட சொல்றேன், தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. புத்தக கண்காட்சியில விற்பனையில உங்களுக்கு சமைத்துப்பார் புக்கு அதிகமா விற்கும். ஆனா யாருமே சமைச்சு பார்க்கறதுல தான், புக் பண்ணி சாப்பிடுற போது அப்புறம் எங்கேயும் சமைச்சு பார்க்கறது. ஆனாலும் சமைத்துப்பார் புத்தகம் ரொம்ப விற்கும். அது ஆண்கள் வேற வாங்கிட்டு போனோம். ஏன்னா நல்ல சாப்பாடு வேணும்னா அது நல்லது தானே, இன்னும் கெட்டு போலையே சார். அது பெரிய விற்பனை அல்ல. நாவல் விற்கிறது பெருமை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாவல் விற்கிறது கூட 2வது நிலைமை தான். ஒரு நாடு அறிவாளியான நாடாக மாறுகிறதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? கட்டுரை புத்தகங்கள் விற்பனை கூடுதலானால் மட்டும்தான் ஒரு நாடு அறிவாளியான நாடாக மாறுகிறது என்று பொருள். கட்டுரை புத்தகங்களை பொறுமையாக படிக்கிற பழக்கம் எத்தனை தமிழர்களுக்கு இருக்கிறது? கட்டுரை புத்தகத்துல தான் நீங்க பல உண்மைகளை புரிஞ்சுக்க முடியும். எம்.எஸ். உதயமூர்த்தியோட எண்ணங்கள்,
தமிழ்நாட்டே புரட்டி போட்டுச்சு சார் ஒரு காலத்துல. அது வரைக்கும் தமிழ்நாட்டு பத்திரிகைகள்ல வராத ஒரு விஷயம் எம்.எஸ். உதயமூர்த்தி எண்ணங்கள் அப்படிங்கறத எழுதினதுக்கு அப்புறம் மோட்டிவேஷனல் ரைட்டிங், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், தமிழ்நாட்டோட டோட்டல் ஸ்ட்ரக்சர் அந்த எம்.எஸ். உதயமூர்த்தின்ற ஒருத்த மனுஷனால மாறிச்சே. எண்ணங்கள்ங்கிற புஸ்தகத்தினால எண்ணங்கள் மட்டுமே 40-50 லட்சம் காப்பி வித்துது தமிழ்நாட்டுக்குள்ள. நீங்க நம்ப கூட மாட்டீங்க, வானதி பதிப்பகத்துல கியூல நின்னு புக்கு வாங்கினாங்க, கியூல நின்னு புக்கு வாங்கினாங்க அந்த புத்தகத்தை. அப்படி ஒரு காலம் நடந்தது. நான் இது எதுக்காக சொல்ல வரேன், அந்த புத்தகம் என்பது நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு மாற்றி அமைக்கக்கூடியது என்பதற்கு அது ஒரு அடையாளம். அவருடைய எழுத்தை படிச்சு அதன் பிறகு வாழ்க்கையை மாற்றிக் கொண்டவர்கள் பல பேர்.